ஓம் சாந்தி. நான் எல்லையற்ற சந்நியாசியாக இருக்கும் ஆத்மா. நான் ஃபரிஷ்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மா. சர்வ பந்தனங்களிலிருந்து தந்தைக்கு சமமாக குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மா. தந்தை நமக்கு தூய்மையான கண்ணை தர வந்திருக்கின்றார். நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. ஆகையால் இந்த கண்கள் கிரிமினல் கண்களாக இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம். நாம் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்கின்றோம். இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே நரகத்தை புத்தியால் தியாகம் செய்கின்றோம். நாம் புத்தியால் பழைய உலகத்தை மறக்கின்றோம். நம்முடையது எல்லையில்லாத வைராகியமாகும். இதுவே நம்முடைய வானப்பிரஸ்த நிலையாகும். இப்போது நாம் அனைத்தையும் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். படைப்பவர் படைப்பின் முதல் இடை இறுதியின் முழு ரகசியம் இங்கே இந்த பேட்ஜில் காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நமக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கின்றார். நாம் இப்போது நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகியிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் புது புது ஞான முத்துக்களும் புது புது ஸ்லோகன்களும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திகர் ஆவதற்கு படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் கண்டிப்பாக தேவை. நாம் ஆஸ்திகராகி உலகத்தின் எஜமானனாகி விடுகின்றோம். நாம் தந்தையிடம் உலகத்தின் எஜமானன் ஆவதற்காக வந்திருக்கின்றோம். ஆத்மாதான் இப்பொழுது திருந்திக் கொண்டிருக்கின்றது. கிரிமினல் கண்ணை தந்தையை தவிர வேறு யாராலும் திருத்த முடியாது. நாம் லட்சுமி நாராயணனாக இந்த படிப்பின் மூலம் ஆகின்றோம். நாம் படித்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம். இந்த புருஷோத்தம சங்கமயத்திற்கு நிறைய செல்வாக்கு இருக்கின்றது. தந்தை வருவதும் பாரதத்தில்தான். தந்தை அழிவில்லாத மருத்துவராவார். எந்த பூமியில் பகவானின் பாதம் பட்டதோ அது ஒரு பொழுதும் அழிய முடியாது. இந்த பாரதம் தேவதைகளுக்காகத்தான் இருக்கின்றது. இந்த பாரதத்திற்கு தான் ஆல்ரவுண்ட் நடிப்பு இருக்கின்றது. ஒரு பகவான் வந்து பொய்யான கண்டத்தை
உண்மையான கண்டத்தை ஆக்குகின்றார். நாம் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை அறிந்ததால் சக்கரவர்த்தியாக, தேவி தேவதையாக, உலகத்தின் மகாராஜன் மகாராணியாக ஆகிவிடுகின்றோம். இல்லற வாழ்க்கையில் இருந்து நரகத்தை புத்தியால் நாம் தியாகம் செய்து விடுகின்றோம். நரகத்தை மறந்து புத்தியால் சொர்க்கத்தை நினைவு செய்கின்றோம். நரகம் மற்றும் சொர்க்கம் மீது புத்தியோகத்தை விலக்கி சொர்க்கவாசியான தேவதைகள் மீது புத்தியோகத்தை செலுத்துகின்றோம். எப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் தந்தை வருகின்றார். மேலும் உலகம் பழையதாகி எப்பொழுது அழுக்காகிறதோ அப்பொழுதுதான் தந்தை வருகின்றார். தந்தை சங்கமகத்தில்தான் வந்து தமோ பிரதானத்தை சதோ பிரதானமாக மாற்றுகின்றார். தந்தை முள்ளிலிருந்து மலராக ஆக்கக்கூடியவர். ஞானக்கடல் ஒரு தந்தைதான். அவர் வந்து நமக்கு முழு ஞானத்தை தருகின்றார். எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளுடன் பற்று இல்லாமல் நாம் இருக்கின்றோம். அதனால் நாம் ஃபரிஷ்தாவாக ஆகின்றோம். ஃபரிஷ்தாவாகிய நம்முடைய பாதங்கள் எப்பொழுதுமே தரையிலிருந்து உயரத்திலேயே இருக்கின்றன. தரையிலிருந்து மேலே என்றால் தேக உணர்வின் நினைவிலிருந்து உயர்ந்து இருப்பதாகும். தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து உயிரே இருப்பதால் நாம் சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆகின்றோம். இப்படிப்பட்ட ஃபரிஷ்தாவாகிய நாம் டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் செய்கின்றோம். சத்குரு தந்தையின் நினைவின் மூலம் புத்தியை சதோ பிரதானமாக்கவும் உண்மையானவராகவும் நாம் ஆஸ்திகராகி பிறரையும் ஆஸ்திகராக்கும் சேவை செய்கின்றோம். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகையால் எல்லையற்ற சந்நியாசியாகி அனைவரிடமிருந்தும் புத்தி யோகத்தை நாம் விலக்கி விடுகின்றோம். இப்போது நாம் தூய்மையடைய வேண்டும். தெய்வீக குணத்தை நாம் தாரணை செய்கின்றோம். தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆத்மா நாம். வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆத்மா
நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.